அது மாத்திரமல்ல, ஈசாக்கு எவ்வளவு நிலங்களிலே அவன் விதையை விதைத்தான் தெரியுமா? அவன் வயக்காட்டுல மாத்திரம் இல்ல, பாதி பேர் வயக்காடை போட்டு ஓடி போயிட்டான் வேற தேசத்துக்கு. அதெல்லாம் சும்மா கிடக்குது, அதெல்லாம் சும்மா கிடக்குது. அதனால பார்த்தா நம்ம நிலத்தில் விளைப்போம், சும்மா கிடக்கிற நிலத்தில் என்ன செய்வோம்? விதைச்சு விடுவோம். சொல்லி விதைச்சா அமோக விளைச்சல். பஞ்ச தேசத்துல, மழையே பெய்யாத தேசத்துல அமோக விளைச்சல். நல்ல மழை பெய்யற நாட்கள்ல கூட இந்த மாதிரி அமோக விளைச்சல் உண்டாயிருக்காது போல. அந்த அளவுக்கு விளைச்சல் என்ன செய்தது? உண்டானது. பஞ்சம் உண்டானதுனால அநேகர் பாருங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எகிப்து தேசத்துக்கு ஓடி போனார்கள், போய் விட்டார்கள். எனவே அநேக நிலங்கள் அங்கே சும்மா தான் கிடந்துச்சு. எனவே நான் நினைக்கிறேன், அநேக சும்மா கிடக்கிற அந்த நிலத்துல எல்லாம் செஞ்சிருப்பார் ஈசாக்கு, போய் விதைய விதைச்சிருப்பாரு. அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்திலே அவன் விதையை விதைத்தான். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு எத்தனை நிலத்திலே அவன் விதையை விதைத்தானோ அத்தனை நிலத்திலேயும் விதையை விதைப்பதற்கு அவர் பலனை கொடுத்தார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உனக்கு என்ன செய்கிறவர்? தருகிறவர். அவ்வளவு நிலங்கள்லையும் வேலைக்காரங்களை வச்சு விதையை விதைக்கிறான். அவ்வளவு பேருக்கு கர்த்தர் கிருபையை தர்றாரு, கர்த்தர் பலனை தர்றாரு, அந்த ஆற்றலை தர்றாரு. ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விதையை விதைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் செழிப்படைவதற்கு அவர் உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். கடனை அடைத்து முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு பலனை என்ன செய்வாரு? தருவார். கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். ஆமென்.